மார்கழி 20ஆம் நாள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், செப்பம் உடையாய் திரள் உடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். செப்பன் மென்முளை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய். நேற்றைய தினம் பள்ளி அறையில் கண்ணனை அணைத்தபடி இருந்த நப்பின்னை பிராட்டியிடம், அவனை எழுப்ப விடமாட்டாயா என்று ஆண்டாள் கேட்டாள். ஆனால் நப்பின்னை பிடிவாதம் பிடித்தாள். அதனால் இன்று தோழிகள் ஒரு புதிய முயற்சியை கையாளுகிறார்கள். நாம் ஏன் நேரடியாக கண்ணனையே எழுப்பக்கூடாது என்று முடிவெடுத்து கண்ணனை நோக்கி பாடத் தொடங்குகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் கண்ணா. அந்த 33 தேவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பே அங்கே போய் நின்று அவர்களின் நடுக்கத்தை போக்கும் வீரனே, அவர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவும் நீ இந்த சாதாரண இடைப்பெண்கள் காத்து கிடப்பது உனக்கு தெரியவில்லையா? எழுந்திரு. செப்பம் உடையாய் திரள் உடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். அடியவர்களைக் காப்பதில் நேர்மை உடையவனே, பெரிய அடியார் கூட்டத்தை உடையவனே, எதிரிகளுக்கு நெருப்பாக இருப்பவனே, எழுந்திரு என்று எவ்வளவோ கூப்பிடுகிறார்கள். ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கும் நப்பின்னை பிராட்டி எழுந்து அனுமதி கொடுத்தால்தான் தான் எழ முடியும் என்பது போல அவளுக்கே கட்டுப்பட்டு கிடக்கிறான் இறைவன். இதை புரிந்து கொண்ட ஆண்டாள், இவன் சரிப்பட்டு வரமாட்டான், நாம் மீண்டும் அந்த தாயிடமே போவோம் என்று நப்பின்னையை நோக்கி திரும்புகிறாள். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். நேற்று கொஞ்சம் கோபமாக பேசியவர்கள் இன்று அவளுடைய அழகை வர்ணித்து புகழ்கிறார்கள். பொற்கலசம் போன்ற அழகிய வடிவமும் சிவந்த வாயும் சிறிய இடையும் கொண்ட நப்பின்னையே, நீ சாட்சாத் மகாலட்சுமி தாயார் திருவே, நீ மனது வைத்தால்தான் உண்டு, எழுந்திரு தாயே என்று வேண்டுகிறார்கள். உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய். இறுதியாக மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். தாயே, நாங்கள் நோன்பு இருக்க வந்திருக்கிறோம். அதற்கு தேவையான விசிறியையும் உக்கம் கண்ணாடியையும் தட்டொளி நீ எங்களுக்கு தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உன் கணவனான கண்ணனையும் எங்களுக்கு தந்து அவனுடைய கல்யாண குணங்களில் எங்களை நீராட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இறைவனின் வீரத்தை புகழ்ந்தாலும் அவன் அசைந்து கொடுக்க மாட்டான். ஆனால் பிராட்டியின் சிபாரிசு இருந்தால் மட்டுமே அவன் அருள் புரிவான் என்ற ஆழமான தத்துவத்தை சொல்கிறது இந்த பாசுரம். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. என்ன தவம் செய்தனை என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை. ஈ
செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சிராட்டி பாரூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதித்தனை புனிதமாதே எளிதில் பெற சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதித்தனை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை யசோதா பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா 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 ஒரு பொழுதும் பகவானை சந்தோஷப்படுத்தினது வீண் போகாது. பகவானை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது சிரமமோன்னா சிரமமே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி கீதையில் பகவான் சிம்பிளாக சொல்லிவிட்டார் பூஜையை. நீ எனக்குன்னு கடன் வாங்கி இல்லை செலவு பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம். பத்திரம் உன் வீட்டில் இருக்கிற இலையை பிச்சு போடு போகிறோம், இல்லை ஒரு கீரையை பண்ணி எனக்கு நிவேதனம் பண்ணு. புஷ்பம் நீ 2 செம்பருத்திப்பூவை பறித்து என் திருவடியில் வச்சா போகிறோம். பலம் ஏதோ நீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிற 2 வாழைப்பழத்தை என்கிட்ட காமி. இவ்வளவு வசதி இல்லைன்னு பழங்கூட வாங்க வசதி இல்லைன்னு கவலைப்படாத. ஒரு டம்ளர் தண்ணீர் ஜலம் தோயம், ஒரு டம்ளர் ஜலத்தை நிவேதனம் பண்ணு, இது போரும். நிவேதனம் பண்ணுங்கிறதோட நிறுத்தல கிருஷ்ணன். என்ன சொன்னார் தெரியுமா? நீ கொடுக்கறத அஸ்னாமி, நான் சாப்பிடுவேங்கிறார்.
அந்த கேரண்டினா வேணும். குடுன்னு சொன்னால் போருமா? நீ அப்படி கொடுத்தா யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோட கூட நீ எனக்கு யார் கொடுத்தாலும் அஸ்னாமி, நான் சாப்பிடுவேன். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.